தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப பரம இளமதி கிட்ட மறுபடியும் இப்பவே என்கிட்ட சொல்லு, அசோக கொன்னது யாரு சொல்லு அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு இளமதி இன்னைக்கு நைட்டு மட்டும் பொறுத்துக்க. இப்ப நான் சொன்னா நீ நம்ப கூட மாட்ட. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. நம்ம நாளைக்கு கிளம்பி போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட பிரிக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இளமதி சொல்லிடுறாங்க. ஸோ பரமனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. நம்ம இளமதி பரமனை கூட்டிக்கிட்டு வெளியில போறாங்க. கரெக்டா நம்ம கலாமா வந்து கூப்பிடுறாங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இளமதி சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அப்படின்னு பரமன் சொல்லிட்டே கிளம்புறாப்புல. சரி, பரமனும் இந்த நேரத்துல இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் தனியா தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமனும் இளமதியும் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே நம்ம கலாவும் பணத்தை எடுத்துக்கிட்டு இளமதி சொன்ன இடத்துக்கு போறாங்க. பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இங்க ரிஷியும் வந்து அந்த கடைக்கு வந்துடுறாப்புல, சிம் கார்டு கடைக்கு. சிம் கார்டு கடைக்கு வந்து பார்த்தா மறுபடியும் பூட்டி தான் இருக்கு. மறுபடியும் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணா, இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க பரமனும் இளமதியும் அந்த குடவுனுக்கே போயிடுறாங்க. அங்க போன உடனே இளமதி தன்னோட மூஞ்செல்லாம் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. இங்க கலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப அந்த கடைக்கார ஓனரும் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஒண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோட நம்பர் இல்ல அப்படின்னு சொல்றாப்புல. உன் பேர்ல தானே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் 30, 40 பேருக்கு என் பேர்லயே சிம் கார்டு வாங்கி குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, அவங்க நேம்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு நேம் லிஸ்ட்ட செக் பண்ணா, அதுல நர்மதா பேர்ல இருக்கு. நர்மதா, இளமதியும் வந்து தான் இந்த நம்பர வாங்குனாங்க அப்படின்னு ரிஷி கிட்ட அந்த கடைக்காரரு சொல்லிட்டாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம கலாவும் குடோன்குள்ள வந்துடுறாங்க. இளமதி பார்க்கறதுக்குள்ள ரிஷி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே, அப்ப இந்த இளமதி தான் நம்மள பிளாக்மெயில் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன, அங்கருந்து எஸ்கேப் ஆயி ஓடிடுறாங்க. பரமனும் இளமதியும் பார்க்கறதுக்கு முன்னாடியே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.